வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அண்ட் 10 மார்க்ஸ் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர்ஸ் சாப்டர்ல இருந்து தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வென்ட்டா இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டடா இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது நெறைய கொஸ்டின் பேப்பர்ல. ஸோ அது என்னென்ன ப்ராப்ளம்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப ஷார்ட் ஆன்சர் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 5, 7, 10 இது பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடா நெறைய கொஸ்டின் பேப்பர்ல இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தது. இது வந்து வேல்யூவேஷன் ஆஃப் ஷேர்ஸ், குட்வில் இது 2 சாப்டர் ஆக்சுவலி. இது ஆனா கம்பைன்டா தான் நம்ம புக்ல இருக்கும். ரெடி புக்ல பார்த்தீங்கன்னா. அண்ட் இதுல வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 5 மார்க்ல ஒரு ஷேர்ஸ் வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு 10 மார்க்ல குட்வில்லும், இல்ல குட்வில் வந்து 10 மார்க்ல இருந்துச்சு அப்படின்னா, 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர்ஸ்ல இருக்கும். இத மாதிரி வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கேட்கறாங்க. டோட்டலி பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர் படிக்கிறதுனால 15 மார்க்ஸ் உங்களால ஸ்கோர் பண்ணிட முடியும். அண்ட் ரொம்ப 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 ஈஸியான சாப்டரும் கூட இது. இதுல வந்து டெஃபினட்டா உங்களுக்கு 15 மார்க்குக்கு ப்ராப்ளம் வந்துரும். அண்ட் இது வந்து உனக்கு ரிப்பீட்டடா இந்த ப்ராப்ளம்ஸ நீங்க குடுத்துருக்கேன் இல்லையா? இந்த ப்ராப்ளம்ஸ நீங்க தரோவா போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வேற இத தவிர்த்து ப்ராப்ளம் கேட்டாலும் உங்களுக்கு வந்து அ போட முடியும். பிகாஸ் கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சும் இந்த ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்பொழுதே. ஓகே? எஸ். இப்ப ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு. இது 5 மார்க்ல கேட்டிருந்தாங்க. அண்ட் 10 மார்க் ப்ராப்ளம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸர்சைஸ் ப்ராப்ளம் நம்பர் 2லாம் வந்து உங்களுக்கு 5 மார்க்ல வரும். அண்ட் 9, 25, 30, 38, 41, 47, 49, 55, 58 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் ஆஃப் ஷேர்ஸ்ல இருந்து உங்களுக்கு இருக்கு. 10 மார்க்ல உங்களுக்கு அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு 5 மார்க்ல குட்வில்லும் அண்ட் 10 மார்க்லயும் ஷேர்ஸ் வரும் ப்ராப்ளம். ஓகே, ரிப்பீட்டடா வந்து கேட்டிருந்த ப்ராப்ளம் இதெல்லாம். ஸோ இத போட்டீங்கன்னாவே இந்த கான்செப்ட் என்னன்றது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிரும். இது வந்து எக்ஸர்சைஸ் ப்ராப்ளம்ல நெறைய கேட்டதோட, உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன்ல இருந்து நெறைய ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க. அது என்னென்ன இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். பாருங்க. 1, 2, 3 இதெல்லாம் வந்து குட்வில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தது 5 மார்க்ல. அண்ட் 7, 12, 16, 32, 33, 34, 36 இந்த இல்லஸ்ட்ரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நெறைய கொஸ்டின் பேப்பர்ல ரிப்பீட்டடா இருந்தது. ஸோ அவசியம் இது எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணி போடுங்க. அண்ட் இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா, இது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் பண்ணிடலாம். ஒரு 60, 70 மார்க்ஸ் நீங்க எடுக்க முடியும். நீங்க சென்டம், சென்ட்% அப்படி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நெறைய வந்து நம்ம சால்வ் பண்ணா மட்டும் தான் நம்மளால அது பாசிபிள் ஆகும். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கறதுனால உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன டிஃபரன்ஸ் வந்தாலும் உங்களால வந்து ஒரு ப்ராப்ளம்ல சால்வ் பண்ண முடியும். அதுக்கான ஐடியா பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் பேஸா இருந்து உங்களுக்கு குடுத்துரும் கண்டிப்பா. இந்த ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்ணீங்கன்னா, நீங்க எந்த ப்ராப்ளம் வேணாலும் சால்வ் பண்ணலாம். அத மாரி ஒரு ஸ்டேட்டஸ்ல நீங்க வந்துடுவீங்க. ஸோ டூ பிராக்டிஸ். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அவசியம் போட்டு பாருங்க. இத தவிர்த்தும் வேற ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களால நிச்சயம் சென்டம் வாங்க முடியும். எஸ் இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, வேற சாப்டர்ல இருந்து நம்ம இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் என்னென்னன்றதெல்லாம் பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் யூர் பேஷன்ட் லிசனிங்.